தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா 2026 திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேராசிரியர் SS நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் கிராண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் ஃபெஸ்ட் 2026 7 நாட்கள் அறிவியல் திருவிழா. பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் தமிழ்நாடு புத்தாக்க நிறுவனங்களின் 120 அரங்குகள், கொடைக்கானல் சூரிய வான் ஆய்வகம், கோளரங்கம், ட்ரோன் ஷோ, இஸ்ரோ விண்வெளி பேருந்து, சிட்டீஸ் அறிவியல் பயிற்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள். நாள் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3 வரை. நேரம் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் MSP அரங்கம், திண்டுக்கல். இளம் விஞ்ஞானிகளின் இணையற்ற அறிவியல் படைப்புகளை காண வாருங்கள். அனுமதி இலவசம். நாள்தோறும் நண்பகல் 12:01 முதல் 1 மணி வரை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்கும் டெக் ஷோ. பிற்பகல் 3:01 முதல் 4 மணி வரை தலை சிறந்த அறிவியல் அறிஞர்கள் பங்கேற்கும் சயின்ஸ் டாக். மாலை 6:01 முதல் 7:30 வரை இந்தியாவின் புகழ்பெற்ற அறிவியல் சிந்தனையாளர்கள் பங்கேற்கும் சிந்தனை அரங்கம். விழாவினை சிறப்பிக்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய அரசு துறை அதிகாரிகள், தமிழ் திரு இலக்கிய சிந்தனையாளர்கள் வருகை தருகிறார்கள். ஏன் இந்த அறிவியல் திருவிழா? அறிவியலையே தம் வாழ்வியலாக கொண்ட பேராசிரியர் SS நாகராஜன் அவர்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியலின் வாயிலாக அகற்ற போராடியவர். திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரியில் இயற்பியல் துறை தலைவராக கல்வி பணி ஆற்றியவர். 40 ஆண்டுகளுக்கு முன்பே சயின்ஸ் போரம் அமைப்பை தொடங்கியவர். சமூக மாற்றம் கல்வியாலும் அறிவியலாலும் மட்டுமே சாத்தியப்படும் என திடமாக நம்பி அதற்காக உழைத்தவர். அன்னாரது வாழ்வின் கோட்பாட்டை சமூகத்திற்கு கொண்டு செல்வதை இலக்காக கொண்டு நிறுவப்பட்டதே SS நாகராஜன் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் முதல் முயற்சியே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா 2026. இந்தியாவின் GDPயில் தமிழகம் 2ஆம் இடம் வகிக்கிறது. கல்வியில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று தமிழகம் அடுத்த கட்ட பெரும் வளர்ச்சியை தொட வேண்டும் என்றால், தனிநபர் வருமானம் மேன்மேலும் வளர்ந்து தமிழர்களின் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால், தொழில்களும் தொழில் முனைவோரும் புத்தாக்க நிறுவனங்களும் தழைத்தோங்க வேண்டும். தமிழகம் உலக வரைபடத்தில் ஜப்பான், ஜெர்மனி மற்றும் கலிபோர்னியாவுக்கு இணையான நிலப்பரப்பாக உருவெடுக்க வேண்டும் என்ற கனவில் உருவாக்கப்பட்டதே இந்த திருவிழா. பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியரும் பொதுமக்களும் பார்வையிட்டு அறிவியலின் ஈர்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிவியல் பெருவிழா. இளம் உள்ளங்கள் இதனால் ஈர்ப்புற்று விஞ்ஞானிகளாக, தொழில் முனைவோராக உருவெடுக்க வேண்டும் என்பதே இதன் இலக்கு. திண்டுக்கல்லில் ஒலிக்கும் இந்த சங்கொலி திக்கெட்டும் பரவி அறிவியல் புத்தாக்க காட்டு தீயாய் தமிழகமெங்கும் பரவ வேண்டும். இதுவே இத்திருவிழா மற்றும் அறக்கட்டளையின் தொலை நோக்கு. சிறக்கட்டும் இளைய தலைமுறை, பெருகட்டும் அறிவியல் சிந்தனை.